வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க. என்ன ஒருத்தனை தானே கூப்பிட்டோம், இத்தனை பேர் வந்திருக்கீங்க? இவளுக்கு சப்போர்ட் பண்ண அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்த மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ண இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க மேம். சப்போர்ட் பண்ண என்ன இருக்குது? உன்னோட அப்பா வர சொல்லி நீ டிசி ரெடியாக இருக்குது, வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு. அவ்வளோதான், பேசுகிறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை. மேம் டிசி எல்லாம் வேண்டாம் மேம். ஏம்மா எதுக்கு டிசி வேண்டான்னு சொல்கிற? இது வரைக்கும் இந்த காலேஜில் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. இந்த பையன்கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு விசாரிக்க கூட நான் விருப்பப்படலை. இல்லை மேம், நாங்கள் தான் போய் சொன்னோம். புரியலம்மா? இல்லை மேம், அகிலன் என்ன எதுவும் பண்ணலை. நான் சொல்லி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. டிசிலாம் கொடுக்குறதா இருந்தால் வேண்டாம் மேம். என்ன பொய் சொன்னீங்களா? ஆமாம் மேம், இவங்க எல்லாரும் எங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கோவத்தில் தான் மேம் பொய் சொன்னேன். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம்! பாய்ஸ் நீங்கள் கிளாஸுக்கு போகலாம். ஓகே மேம். பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா நீங்கள்? உங்களை நம்பி அவனுக்கு நான் டிசி கொடுத்துருந்தேன்னா அவன் லைஃபோடு விளையாடுற மாதிரி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே தப்புன்னு தோணலையா? ஏம்மா இப்படிலாம் இருக்கீங்க? பொண்ணுங்களா நீங்களாம்? இல்லை மேம், நான் சொல்லி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை மேம். 4 நாள் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என் வாசல்லே நில்லு. மற்றவங்களாம் கிளாஸுக்கு போங்க. செம்ம அடிமச்சி. தேவையா இதெல்லாம் அவளுக்கு? எதுக்கு நம்ம மேலே போய் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஆனால் கூட இருந்ததுங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கணும்டா. பிரின்சி விட்டாங்க அதுங்களை. ஆமாடா, தேவை தான் அவளுக்கு. இது இல்லை இன்னமும் தேவை. இவனா மாதிரி ஆளெல்லாம் போய் காப்பாற்றின பற்றியா? அவளுக்கு இன்னும் தேவை. இந்த சஸ்பென்ஸ் மட்டும் அவளுக்கு பத்தாதுடா. அவளை டிஸ்மிஸ் பண்ணியே அனுப்பியிருக்கணும். பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேற என்னம்மா பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களை? டேய் வாயை மூட சொல்லிட்டேன். உங்களெல்லாம் போய் நல்லவனுங்க நம்பணும் பார்த்தியா? எங்களை சொன்னுண்டா. வெளியூர்லேருந்து வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கமே, யாரை நம்பி டூர் போகிறதுன்னு கேட்டதுக்கு அவள் சொன்னாடா. அதான் நம்ம மெக்கானிக் பசங்க இருக்காங்களே, அவங்கள நம்பி போகலாண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. பொறுக்கித்தனம் பண்ணின்னு சுற்றுற சீனியர்ஸை கூட நம்பிடலாண்டா, உங்களை நம்பி தான் வரக்கூடாது. ஏய் என்ன இப்போ எங்களை பொறுக்கின்னு சொல்ல வரியா நீ? அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் வாய முட்றா. அஞ்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் கிளாஸுக்கு போங்களேன். என்ன ஆதி அவகிட்ட போய் நீ பம்புற? வாய முட்றா. பிரச்சனை இவங்கிட்ட இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம தானே பேசுகிறோம். இவன் வாயை திறந்தானா? எதுக்கு தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கான்? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல. ஏய் வாயை திறந்த உண்மையை சொல்கிறா. என்னடா பண்ணி தொலைச்ச? ஆமாம் இல்லை, அவளுங்க இவ்வளோ பேசுகிறாளுங்க, இவன் அமைதியாகவே இருக்கான். பிரின்ஸ்பல் ரூம் போகிறதுக்கு முன்னாடி உன் கதை முடிஞ்சிச்சின்னு சொன்னியடா. அப்படி என்னடா நடந்துச்சு? நேற்று என்ன மச்சான் நடந்துச்சு? சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. அகிலன் அப்படி என்ன பண்ணான்? நிலா எதுக்காக போய் சொன்னான்? நாளைக்கு பார்க்கலாம் வாங்க.